வணக்கம் மக்களே, வெல்கம் டு FFKMKD பாஸ் கேமிங். பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கேன் என்ன விளையாட போகிறோன்னு. பென்டன் காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷனோட பார்ட் 3 தான். போவாமா கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த மொக்க போகிற இன்ட்ரோவை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்டர் 3 ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உண்மையாக சொல்லணுன்னா இந்த முன்னாடி ஸ்டேஜு லிட்ரலி 6 டைமு ரீடேக் பண்ணிட்டேன். அங்கே மேலே ஒரு வீடாட்ட போகும்போது காட்டுறேன் எந்த இடம்னு. ஐயோ, மேலே ஏறவே முடியல. அந்த கஷ்டப்பட்டு லிட்ரலி 10 நிமிஷம் இதில் மட்டும் வேஸ்ட் பண்ணேன். இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு மட்டும் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. குதிப்பேன். புர்றா, இவன் வேற சில நேரம் கிட்ட போய் நின்னாதான் பிடிப்பேன், இல்லைன்னா பிடிக்கவும் மாட்டான். ஒரே கஷ்டம். இதோ இந்த சைட் தான், இதோ இந்த வீடே தான், இதோ இதே வீடு தான். எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ண, வரவே முடியல. இதோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் மக்களே. அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அது மேலே தான் ஏறவே முடியல. 6வது வாட்டிக்கு அப்புறம் ஏறினேன். அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துடக்கூடாது. நீங்கள் பார்த்து விளையாட்டுருக்கேன். கஷ்டமாக இருக்குது மக்களே. எதுக்கும் இங்கேருந்து கீழே குதிச்சு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பம் இருக்குது. இங்கே வந்தே குதிச்சுக்கலாம். இங்கே மறுபடியும் கம்பியை பிடிச்சி போகணுமா அந்த சைடில். பார்த்தே போவோம். ஏன்னா அந்த வீட்டில் மறுபடியும் இந்த மாதிரிலாம் ஏறிட முடியாது, அவ்வளோ கஷ்டம். இவன் வேறு ஃபஸ்ட் டைம் குதிச்சா பிடிக்க மாட்டேன்னா செகண்ட் டைம் குதிச்சாதான் பிடிக்கிறான். ஐயோ, என்ன ஸ்டெப்ஸ் மேலே ஏறணுமா? என்ன இன்னும் ஒருத்தனையும் காணோம். வந்துட்டான்ல. ஏன்னா கொரில்லாவோட குட்டியாட்டம் வந்திருக்கான். யாரா இவன்? இவனை வேற அடிக்கணுமா? பரவாயில்ல, இவனாடு தனியாக வர ஒரு கூட்டத்தையே கூப்பிடாம. ஐயோ, இவனுங்களும் கூட்டமாக வரானுங்க. சரி, கூட்டமாக வரதை பார்த்தாலே பிடிக்க மாட்டேது. தனியாக வாங்கடா அடிக்கிறேன். கூட்டமாக வருது. டோரை ஓப்பன் பண்ணுறா. வாட்டர் அசானால தண்ணியை ஃபோர்ஸாக அடிக்க முடியுமாமா அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அப்போ வாட்டர் அசானா மாதிரி 6 ஹோல்ட் பண்ணி ஓவல்த்தணும். வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இந்த மாதிரி புகை வருதுல்ல மக்களே, அங்கெல்லாம் இது ஸ்வாம் ஃபயரை வச்சு 6 ஹோல்ட் பண்ணி ஓவல்த்தனா அது இது அப்படியே ஏதோ வெடிக்குமாமா. கிட்ட நின்ட்டோம்னா நம்மளுக்கும் டேமேஜ் ஆயிருமாமா. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் டாப்ஸிகாட் இருக்குல்ல, இதில் என்எல்ஜியோ என்எஸ்ஜியோ ஏதோ ஒன்று, அதனால இந்த மாதிரி ஆசிட்லலாம் நடக்க முடியுமாமா. என்னடா புதுசாக வரானுங்க அந்த கொரில்லா குட்டியோட அண்ணனாட்ட. இவங்கள வேற அடிக்கணுமா? ஸ்வாம் ஃபயரா மாதிரி அடிப்போம். இன்னும் கூட்டமே வருமே. சோலோவாக வந்திருக்கான். வந்துட்டானுங்கள்ல கூட்டமாக. இந்த சோலோவாக வருவானுங்கன்னு மட்டும் நம்பிடக்கூடாது. எப்போவுமே கூட்டமாக தான் வருவானுங்க. ஐயோ, எனக்கு போன ஸ்டேஜ் கூட ஈஸியாக இருந்துச்சு மக்கள். இந்த ஸ்டேஜ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த இதுலலாம் கஷ்டம். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த வாட்டராஸ் அடைச்சி அந்த கம்பிலலாம் தொங்க சொல்கிறாங்களே, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். இவனுங்க என்ன இது ஸ்னைப்பர் தூரத்துலேருந்து சுடுறவனுங்க. என்ன பண்ணோம் இப்போ என்ன பண்ணோம்? என்ஆர்ஜியை வச்சு 6 ஹோல்ட் பண்ணி ஓவல்த்தனா இந்த இதை மெல்ட் பண்ணிடுவானாமா. ஓகே மக்களே, பின்னாடி ஏதாவது இந்த நாய்ஸ் அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா மன்னிச்சிருங்க. வாங்க இதை உருக்கும். சும்மா பின்னால் நொய்யன்னு அடிக்கிறான். இவன் அடிச்சா இது அவன் திரும்பிடுறனால அந்த பீம் வேற சைடில் போயிடுது. ஐயோ, அடிக்கிறானே. சீக்கிரத்தை உருக்குடா. அப்பா, ஒருத்தன் சோழி முடிஞ்சிச்சு. குதிச்சு போனாவது அடிக்க மாட்டான்னு. இங்கே அந்த புகை வருது. அப்போ ஸ்வாம் ஃபயரா மாதிரி தான் அந்த 6 ப்ரெஸ் பண்ணி ஓல்த்தணும்.
அந்த சைடுக்கு போல இந்த சைடு அழுத்திட்டேன் தெரியாம. வெடிச்சிருச்சு, அவ்வளோதான். இன்னொருத்த சொல்லி முடிஞ்சு. கேட்டை திறக்கிறானுங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனால் வெளியே வாங்க உள்ள வாங்கன்னு நிற்பாங்க. இவனுங்க மட்டும் அடிக்கிறதுக்குன்னே வெளியவே வீட்டு வாசல்லையே நிற்கிறானுங்க அடிக்கிறதுக்கு. இவனும் கூட்டம் கூட்டமாக தான், எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வருது. இந்த ஸ்பெஷல் மூவ்லாம் போட்டு அடிப்போம் போட்டு. இப்போ இங்கேருந்து எப்படி வீட்டுக்குள்ளே போகிறோம்? அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறவங்கள அடிச்சுட்டு. இவனுங்க வேற வந்துட்டே இருக்கானுங்க. இப்போ எவன் கூட சண்டை போனோமா? இதுலேயே பாஸ் ஃபைட்டு முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம அடுத்த பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் மக்களே. வீட்டில் இந்த திருடம் குதிக்கிற மாதிரி குதிச்சு தான் போகணும் போலையே. நாங்கள் குதிச்சு போவோம். இந்த கம்பினாலே இது வாட்டர் அசாத் தான். இப்போ எப்படி குதிக்கணும்? ஐயோ, எங்கே குதிக்கிறது? இந்த விண்டோவையும் பிடிக்க மாட்டேறான். ஒருவேளை டேரெக்டாக அந்த கம்பியில் குதிக்கணுமா? எங்கே குதிக்கணும்? வாங்க டேரெக்டாக கம்பியில் தான் குதிக்கணும். இங்கேருந்து எங்கே போகணும்? என்ன அங்கே பிடிக்க மாட்டேறான்? பிடிக்கவும் மாட்டேறான். ஐயோ, எங்கே தான் போகணும்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒருவேளை மேலே போகணுமோ? மேலே பிடிக்கிறான் இங்கேருந்து. ஐயோ, பிடிக்கல. ஒரு ஜம்ப் பண்ணியிருக்கணுமோ? எதுக்கு டபுள் ஜம்ப் தந்தேன்னு தெரில. அழகாக ஒரு ஜம்ப் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் போவோம். ஐயையோ, இந்த கம்பியில் ஏறுறது எனக்கு பிடிக்காது. கரெக்டாக பிடிக்கவும் மாட்டேன். இதுதான் எனக்கு டென்ஷனு. இது பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ரொம்ப நேரம். இவனா மறுபடியுமா? என்ன சோலோவாக வந்திருக்கான்? எங்கடா மித்தாளுங்க? வந்துட்டானுங்கள்ல, சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே மித்தாளுகளையும் கூப்பிட்டு வந்துட்டான். வாட்டா ஒத்திக்கத்து என்றா லேட்டாக வர? உன்னோட ஆளை அந்த எனிமீஸ்லாம் பேக் பண்ணக்கப்புறம் நீ லேட்டாக வர? சேவ் மக்களே, சேவ் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் சேவ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? அங்கே பாருங்க மக்களே, அங்கே க்ரீன் கலரில் இருக்கு. அப்போ என்ஆர்ஜி வச்சு அங்கே உருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே மறுபடியும் வந்துட்டானு. இவங்களை வச்சு வேற அடிக்கணுமா? ஒரே கொடுமையாக இருக்கு. இவனுங்க என்ன நிறையா பேர் வரானுங்க. ஐயோ, தெரியாம பெண்ணா மாறிட்டேன். ஏதோ ஒரு ஏலியன் எம்ஃபிபியான். என்ன மேலெல்லாம் போகிறான்? ஓ, எலக்ட்ரிக் வேவ்ஸ். இவங்க எல்லாத்தையும் முடிப்போம். ஃபினிஷிங் மூவ் ஸ்லோவாக வருது. நல்லா இருக்கு மக்களே. இப்போ என்ன பண்ணணும்? இதை உருக்கணுமா? வாங்க, என்ஆர்ஜி ஹோல் பண்ணிட்டு ஓவல்த்தணும். இது என்ன எவ்வளோ நேரத்துக்கு கழட்டிகிட்டு இருக்கணுமோ? நானும் அழுத்திட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்குது. அப்பா உடஞ்சிருச்சு. இப்போ என்ன? இதை அந்த இதை எடுக்கணும். ஐயோ, தெரியாம பெண்ணா மாறிட்டா. ஐயோ, எழுத்து குறையுது. தெரியாம பெண்ணா மாறிட்டா. ஐயோ, எழுத்து படப்படன்னு போகுதே. ஐயோ, வேற கரெக்டாக காமிக்க மாட்டேது. காமிச்சிருச்சு. ஐயோ, பாக்ஸ் எழுத்துணுமா? அந்த கேஸ் வருது. அப்போ இப்போ இது ஸ்வாம் ஃபேரா மாதிரி இது அதை புகச்சு வேணும்னு நினைக்கிறேன். ஹெல்த் வேறு இல்லை. அந்த டப்பாவையாவது போய் உடைப்போம். இங்கே ஸ்டாச்சு ஹெல்த்தே இல்லை. தெரியாமல் அங்கே பெண்ணா மாறினோம். ஐயோ, பாய்சன் அந்த கேஸில் ஹெல்த்து சரன்னு போகுது. நாங்கள் இப்போ மேலே போய்ட்டு அதை உருக்குவோம். இந்த பொம்மையெல்லாம் உடச்சிட்டே போவோம். ஹெல்த்தே இல்லை. சீக்கிரம் அழுத்துவோம். என்ன சொல்கிறதுனே தெரில.
இது வந்து 4 டைம் உருக்குனாதான் அது உருகுது, இல்லைன்னா உருகவும் மாட்டேது மக்களே. என்ன பண்றது? மேல என்ன ஏதோ பசுலாட்டு இருக்கே. இந்த வாட்டர் சிம்பிள் இருக்கு. வாட்டர் சிம்பிள்னாலே நம்ம வாட்டர் ஹசார்டு தான். வாட்டர் ஹசார்டா மாறும். என்ன பண்ணும்? ஐயோ தெரியாம எம்ஃபிபியானா மாறிட்டேன். நான் கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அந்த மூவ் பட்டன் அமுக்குனா தெரியாம அங்கே மேலே இருக்கிற ஸ்விட்ச் பட்டன் அழுத்திடுற மக்களே. அது ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணணும்? நான் பாட்டுக்கும் சும்மா அழுத்தி விட்டுட்டு இருக்கேன். ஆர் ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணணும்னு தெரியல. ஐயோ இவன் வேற மூவும் பண்ண மாட்டேறான். பண்ணிட்டான். இங்கே இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றுமே தெரில. நானே ஏதோ பண்ணிட்டுருக்கேன். ஐயோ இங்கே இப்போ 2 வந்துருச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா 1. ஐயோ கரெக்டாக நிற்கணும். ஐயோ சைடில் போய் நிற்கிறேன். இருங்க கரெக்டாக நின்றுப்பான். இப்போ வந்து இது 2த்தையும் ஏன்னா 3மே வந்துருச்சு. இப்போ இது 2ஆ ஆனால் வந்துட்டே இருக்கு. இப்போ இது 1, மறுபடியும் 2, இப்போ 3ஆ? 3த்தையும் ஒரே நேரத்தில் அடித்தோடனே வந்துருச்சு. அப்பா எவ்வளோ நேரம். இப்போ என்னவா மாறணும்? இங்கே லாஸ்ட்டில் இந்த வாட்டர் இது இருக்குது. அப்போ வந்து அந்த இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம். இங்கே இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வச்சு இங்கே எரிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த இடத்த முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். என்ன பண்ணணும்னு தெரில. நம்ம பாட்டுக்கு அந்த மிஷினை பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்சம் கீழே இறங்கி இதை அழுத்தணும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு நெருப்பு. இப்போ என்ன பண்ணணும்? இதை உருக்கணுமா? வாங்கல் எனர்ஜியாக மாதிரி உருக்கும். இது 6 ஹோல்ட் பண்ணிட்டு அழுத்தணும். 4 டைம் அழுத்தினாதான் உருகுது. அது வரைக்கும் உருகவே மாட்டேது மக்களே. 4-5 டைம் அழுத்தணும் போல். மறுபடியும் இங்கே வாட்டர் ஹசார்டா மாதிரி தான் பண்ணணும். 6 ஹோல்ட் பண்ணிட்டு அழுத்தணும். 6 ஹோல்ட் பண்ணி அழுத்தணும். இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து ஃபயர் அந்த இது பண்ணணும். இந்த 6 ஹோல்ட் பண்ணாலும் இந்த தனித்தனியாக ஸ்பெஷல் மூவ் ஆட்டம் வருது மக்களே. அந்த இது ஏதோ ஒன்று அந்த காம்ப்ளெட்டா ஏதோ என்னன்னு தெரில மக்களே. அது எரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன டவுட்னா, அது எரிக்கிறதுக்கு அது இப்படின்னு ஏதாவது அதை தூக்கிட்டு உள்ளே போயிருக்கலாமே. எதுக்கு எரிச்சுட்டு தான் உள்ளே போகணும்னு புரியுதா? அந்த கம்பிலியை வந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிருக்கலாமே. எரிச்சிட்டு தான் போகணுங்கிறான். போவோம். மறுபடியும் இங்கே உருக்கணுமா? நாங்கள் உருப்போம். இது வேற 4 டைம் பண்ணாதான் அது ஃபுல்லாக உருகுது, இல்லைன்னா உருகவும் மாட்டேங்குது. இப்போ இந்த சைடு என்ன பசுலாட்டை இருக்கு. இன்னும் ஏதோ பசுலாட்டை இருக்கு. என்ன பசுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு வேற இந்த இடத்த மறுபடியும் 6 ஹோல்ட் பண்ணி இதை உடுக்குவோம். இந்த இடத்த வரைக்காச்சு. இப்போ வாட்டர் ஹசார்டா மாதிரி ஹோல்ட் பண்ணுவோம். ஒன்றுமே நடந்த மாதிரி இல்லை. தெரில. வாங்க அங்கே மேலே ஏதோ பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்கே போவோமா? வாங்க அந்த சைடில் போயிட்டு அழுத்தி பார்ப்போம். ஐயோ இப்போ என்ன மாறிட்டேன். வாட்டர் ஹசார்டா மாதிரி குதிப்போம். இன்னும் ஏற மாட்டீனா? பிடிச்சிருக்கோம். இங்கே பிடிச்சிட்டு இப்போ மறுபடியும் இங்கே வந்து அந்த வாட்டர் தட்டுவோம். இந்த பிளாட்ஃபார்ம் வருது. இப்போ அங்கேயே பிளாட்ஃபார்ம் வரணும்னா மறுபடியும் அங்கே போய் அழுத்தணுமா? இல்லை, அப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்திருக்கலாமே. ஏன் வரல தெரியல. விடுங்க. வாங்க
மறுபடியும் போய் இந்த ஆரோ ஹோல்ட் பண்ணி ஸ்பெஷல் மூவ் போடுவோம். அவ்வளோதான், வந்துருச்சு. இப்போ இது மேலே குதிச்சு போகணுமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். கரெக்டாக போகணும், ஸ்வாம் ஃபேராகவே மாறிப்போம். ஐயோ, திரும்ப கீழே விழுந்துட்டேன் மக்களே. நான் கட் பண்ணிட்டேன், மறுபடியும் எங்கள் ஸ்டெப்ஸில் இருந்து வந்துச்சு. அது இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா டைமிங் ஆயிரும்னு அதை நான் கட் பண்ணிட்டேன் மக்களே. மறுபடியும் என்ஆர்ஜியாக மறுப்போம். ஐயோ, என்ன இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க? அந்த பலகையில் நின்னா உடஞ்சிரும்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லியிருக்கலாம்ல. நேற்றுக்கு நான் விழுந்திருப்பேன். இங்கே வேற அந்த கேமரா வேற சரியா தெரிய மாட்டேது. RL ஐயோ, முன்னாடியே விழுந்துட்டேன். மறுபடியும் போவோம். NLG மாதிரி இந்த வாட்டி தெரியுமே எனக்கு அங்கே நின்னா உடஞ்சிரும். இந்த வாட்டி நான் ஸ்பீடாக போயிருவேன். அங்கே நான் நின்று இருக்கும் போது கரெக்டாக சொல்கிறாங்க அங்கே நின்னா உடஞ்சிரும்னு. எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே ஒரு சேவ். ஓகே மக்களே, இங்கே சேவ் பண்ணியாச்சு. அப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.